ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியோட டெய்லி சார்ட் எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து எங்கே க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,770 க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் என்னன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளார நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கும், அதுவே வந்து இது ரிவர்ஸ் ஆகி புல்லிஷாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபிப்னாச்சி பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துருவோம். அடுத்தது வந்து நம்ம பிவட் பாயிண்ட் சிபிஆர் வச்சோம் எங்கே சப்போர்ட் இருக்குது எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஒருவேளை 21,730 இது கண்டினியூவாக கரெக்ஷன் ஆகி கீழே வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.5 சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0.5 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,630 கிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து 21,630 இது பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,530 கிட்ட தான் இருக்குது. ஸோ 21,513 சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து இது 21,513 இது பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா இது வந்து 21,400 இது சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 50 டிஎம்ஏ இருக்குது. ஸோ 50 டிஎம்ஏல வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே சப்போர்ட் பாயிண்ட் வந்து 21,346 இருக்குது. இதுக்கும் கீழே வந்து 21,140 இருக்குது. இது வந்து லாஸ்ட் மந்தோட சப்போர்ட் பாயிண்ட். ஸோ 21,142 இது சப்போர்ட் எடுத்துக்கும். இதையும் ஒரு வேளை நல்லா பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்கிறதா காமிக்குது பார்த்தீங்கன்னா 20,500 கிட்ட தான் அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் இருக்கிறதா காமிக்குது. ஒருவேளை இது லாஸ்ட் மந்தோட லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வந்து 20,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகி புல்லிஷ் ஆனிச்சுன்னா எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த ஹை டு லோ நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எதை தாண்டணும்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருந்துச்சுன்னா வந்து 21,771 மேலே இந்த வீக்கில் வந்து க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஸோ ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து எங்கே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21,893 வரைக்குமே இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை வந்து 21,771 மேலே வந்து க்ளோஸ் ஆனிச்சுன்னா 21,893 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 21,893 இது பிரேக் பண்ணி நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துச்சுன்னா இது வந்து 22,000 வரைக்குமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மேலே போகணும்னு சொன்னோம்னா 22,125 அதையும் நல்லா பிரேக் பண்ணி நல்லா மேலே போணுச்சுன்னா 22,400 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டே சார்ட்டோட ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது இதோட ஆர்எஸ்ஐ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 53 இருக்குது. ஸோ வந்து நம்ம 60க்கு கீழே வந்துச்சுனாவே இது ஒரு கன்சல்டேஷனில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இது 53 இருக்கிறதுனால இப்போ இது கன்சல்டேஷனில் தான் இருக்குது. 40க்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து 60க்கு மேலே போணுச்சுன்னா இது வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது டெய்லி சார்ட்டோட ஆர்எஸ்ஐ. நம்ம வந்து வீக்லி சார்ட்டோட ஆர்எஸ்ஐ எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். வீக்லி சார்ட்டோட ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 67 கிட்ட இருக்குது. ஸோ 60க்கு மேலே தான் இருக்குது. அதனால வீக்லி ஆர்எஸ்ஐ வந்து இன்னுமே வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான பிவட் பாயிண்ட் சிபிஆர், அதாவது 9th ஃபிப்லேருந்து 15th ஃபிப்குள்ளார இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து எந்த அளவுக்கு இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இது ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதாவது 2nd ஃபிப்லேருந்து 8th ஃபிப்குள்ளார இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எந்த அளவுக்கு இந்த வீக் வந்து இது ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து எங்கே ஓப்பன் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2nd ஃபிப், அதாவது 2nd ஃபிப் வந்து 21,812 ஓப்பன் ஆகிருக்கு. R1க்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அன்றைக்கி வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்துருக்கு. நியர்பை R3 வரைக்குமே போயிருக்கு. அதாவது 22,126 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஆல் டைம் ஹை இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அதை டச் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரே நாளில் ரிவர்ஸ் ஆகி R1க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுக்கு. அதாவது 21,850 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஒரு நாள் வந்து R1க்கு மேலேயோ இல்லை R2க்கு மேலேயோ வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக ஒரு புல்லிஷ்னஸை எதிர்பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அன்றைக்கி ஒரு நாளே வந்து R1க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனதுனால இது ஒரு கன்சல்டேஷன் மோடில் போயிடுச்சு.
சொல்லியிருந்திருப்பேன். இந்த பிவட் பாயிண்ட் சிபிஆர இது பிரேக் பண்ணி கீழ வந்திருந்துச்சுன்னா, 21,474 வரைக்குமே கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இது வந்து இந்த பிவட் பாயிண்ட்ட வந்து சப்போர்ட் பாயிண்ட்டா கன்சிடர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 21,650 வந்து சப்போர்ட் பாயிண்ட்டா கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 21,665லயே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு, இது 21,770ல க்ளோஸ் ஆயிருக்கு. இத ஒரு வேள பிரேக் பண்ணியிருந்ததுன்னா, நம்ம வந்து இந்த சப்போர்ட் பாயிண்ட்ட எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துலயே இது நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ நம்ம பார்த்துருவோம். இந்த வீக் வந்து எங்க க்ளோஸ் ஆனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 21,717ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த பிவட் பாயிண்ட்க்கு கீழ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிவட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21,777ல ஸ்டார்ட் ஆகி 21,896ல வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளார இந்த வீக்குக்கான சிபிஆர் இருக்கு. ஸோ இதுக்கு கீழ தான் வந்து லாஸ்ட் வீக்கோட க்ளோசிங் டே இருந்திருக்கு. ஸோ வந்து இந்த பிவட் பாயிண்ட்ட பிரேக் பண்ணி மேலே போனா தான் புல்லிஷ எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்தில இந்த பிவட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 21,837 இத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இத 21,837 பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா, இது வந்து 22,000 வரைக்கும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 22,000யும் நல்ல ஒரு பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இது 22,298 வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் தாண்டுனுச்சுன்னா 22,470 வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல 22,760 இதுக்கு மிடில்லயே வந்து ஆல் டைம் ஹை வந்து 22,126ல இருக்கிறதுனால, இத பிரேக் பண்ணா தான் ஃபர்தரா நம்ம வந்து புல்லிஷ்னஸ எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பிவட் பாயிண்ட்க்கு கீழ தானே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு 21,717. இந்த பிவட் பாயிண்ட்ட பிரேக் பண்ணி மேலே போகாம அது வந்து ஃபர்தரா கரெக்ஷன் வந்துச்சுன்னா, எங்க வந்து சப்போர்ட் எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா, 21,547ல சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. இதுக்கு கீழ இருக்க சப்போர்ட் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21,375ல தான் அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. இதையும் ஒரு வேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, 21,085ல தான் அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. இதுக்கும் கீழ வந்துச்சுன்னா 20,914ல தான் சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்க ஃபர்தரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க் யூ.